நாட்டில் இன்றைய தினமும் சீரற்ற வானிலை தொடர்வதனால் பல மாவட்டங்களிலும் இயல்பு நிலைமை பெரிதும் பாதிப்படைந்துள்ளது. வேளாண்மையை வாழ்வாதாரமாக கொண்ட விவசாயிகள் பெருமளவில் வாழ்வாதார தடைகளை எதிர்நோக்கியுள்ளனர். மலையக பகுதிகளில் தொடர்ந்து மண் சரிவு அபாயம். மட்டக்களப்பு மாவட்டத்தில் தொடர்ச்சியாக பெய்து வரும் கனமழை காரணமாக வாழைச்சேனை போலீஸ் பிரிவின் கிரான் குடும்பிமலை வீதி நீரில் மூழ்கியுள்ளது. இந்த வீதியில் நீர் 6 அடிக்கு மேல் குறுக்கிட்டு பாய்வதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். வீதியின் சுமார் 1 கிலோமீட்டருக்கும் அதிகமான பகுதி நீரில் மூழ்கியுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. வெள்ளப்பெருக்கு காரணமாக போக்குவரத்து தடைப்பட்டுள்ள நிலையில் மக்கள் படகுகள் மூலம் அழைத்துச் செல்லப்படுகின்றனர். மக்களின் வசதி கருதி ராணுவத்தின் 3 படகுகளை சேவையில் ஈடுபடுத்தியுள்ளதாக ராணுவ பேச்சாளர் பிரிகேடியர் ஜெயநாத் ஜெயவீர தெரிவித்துள்ளார். அவசர நிலைமைகளில் செயற்படுவதற்கு ராணுவத்தினர் தயார் நிலையில் உள்ளதாக ராணுவ பேச்சாளர் கூறினார். நாட்டில் நிலவி வரும் சீரற்ற வானிலை காரணமாக வெளிமடை பிரதேசத்தில் மண் சரிவு அபாயம் நிலவுகின்றது. வெளிமடையில் உள்ள சூடாமலை மற்றும் வார்விக் பகுதிகளில் வசித்து வந்த 56 குடும்பங்களைச் சேர்ந்த மக்கள் மண் சரிவு அபாயத்தினால் இடம்பெயர்ந்துள்ளனர். அலகொலகால மற்றும் பொரகஸ் ஆகிய கிராம உத்தியோகத்தர் பிரிவுகளுக்கு இடைப்பட்ட பகுதியில் வசித்து வந்த மக்கள் இவ்வாறு இடம்பெயர்ந்துள்ளதாக இடர் முகாமைத்துவ நிலையத்தின் மதுரை மாவட்ட உதவி பணிப்பாளர் ELM உதயகுமார தெரிவித்தார். வார்விக் தோட்டத்தில் வசித்து வந்த 21 குடும்பங்களைச் சேர்ந்த 84 பேர் இடம்பெயர்ந்து அருகிலுள்ள வைத்தியசாலைகளில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இவர்களுக்கான உணவு மற்றும் அடிப்படை தேவைகளை பிரதேச செயலகம், கிராம சேவகர் பிரிவு மற்றும் அனர்த்த முகாமைத்துவ நிலையம் வழங்கி வருகின்றது. சூடாதமலை பகுதியில் வசித்து வந்த 35 குடும்பங்களும் இடம்பெயர்ந்து அவர்களது உறவினர் வீடுகளில் வசித்து வருவதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். திருகோணமலையில் தொடரும் மழையினால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. பெரும்போக நெற்செய்கையில் ஈடுபடும் தாம் சிரமங்களை எதிர்கொள்வதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். கரையோர பிரதேசங்களில் தொடரும் மழையினால் பிரதேச மக்களின் கடற்றொழில் பாதிக்கப்பட்டுள்ளது. ஹட்டன் கொழும்பு பிரதான வீதியின் ஸ்டெப்பன் பகுதியில் பாரிய மூங்கில் தொகுதி சரிந்து விழுந்ததால் 2 மணத்தியாலங்கள் வரை இந்த வீதியுடனான போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருந்தது. ஹட்டன் எபோட்சிலி பகுதியில் பெய்து வரும் கனமழை காரணமாக இந்த அனர்த்தம் இடம்பெற்றதாக எமது பிராந்திய செய்தியாளர் உறுதிப்படுத்தியுள்ளார். இதேவேளை தொடரும் மழையினால் காசல்டி நீர்த்தேக்கத்தின் நீர்மட்டம் அதிகரிக்கும் அபாயம் உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனையடுத்து காசல்டி நீர்த்தேக்கத்தின் கீழ்ப்பகுதியில் உள்ளவர்களை அவதானத்துடன் செயற்படுமாறு காசல்டி நீர்த்தேக்க பொறியியலாளர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். காலநிலையில் நிலவும் மாற்றம் காரணமாக ஹப்புத்தளை நகரில் தொடர்ந்தும் பனிமூட்டமான நிலை காணப்படுகின்றது. இதன் காரணமாக இந்த பகுதியில் சிரமத்திற்கு மத்தியில் பிரயாணிகள் போக்குவரத்தில் ஈடுபடுவதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார்.